அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு 2 விதமான லெமன் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எந்த வித கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி 1 இயர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய பசங்களுக்கு, ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜூஸ் பிரியர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கடைகளில் வாங்கி ப்ரிசர்வ் பண்ண ஜூஸை குடிக்காமல் இது போல் வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு பயன்படுத்தலாம். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் லெமன் எடுத்திருக்கேன். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு லெமன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் லெமனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெமனை ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். லெமனை இது போல் நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மண், தூசி இது எல்லாமே க்ளீன் ஆகும். 2லேருந்து ஒரு 3 தண்ணி இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது போல் ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ மெல்லிஸாக ஸ்லைஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக ஸ்லைஸ் போட்டுடலாம். லெமனுடைய அந்த 2 எட்ஜ் சைடும் நமக்கு தேவையில்லை. அது 2 சைடையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது போல் லெமனுடைய எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது போல் கத்தி வச்சு எடுத்தாவே நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த லெமனில் அதிகமாக சீட்ஸே இல்லை. இப்போது நம்ம இது போல் இன்னொரு லெமனையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவு மெல்லிஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவு நமக்கு ஈஸியாக இது ட்ரை ஆகும். இப்போ இதில் உள்ள எல்லா சீட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட அந்த விதைகள் இல்லாமல் எல்லா விதைகளையுமே இது போல் ரிமூவ் பண்ணிடுங்க. விதைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம எல்லா சீட்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது போல் எல்லா லெமனையுமே நம்ம கட் பண்ணி சீட்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேலு இது போல் பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு பீஸாக இது போல் நீங்கள் வச்சுருங்க. ஒவ்வொரு பீஸும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இது ட்ரை ஆகும். இல்லைன்னா அது காயறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். இப்போ நம்ம இன்னொரு பிளேட்லையும் மீதமுள்ள லெமனை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெமன் எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் தான் வச்சு காய வைக்க போகிறோம். 4லேருந்து ஒரு 5 நாள் தேவைப்படும். உங்கள் லெமன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இது போல் நல்லா காய வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோடைய எண்டில் இதை 1 இயர் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய லெமன் காஞ்சி வர்றதுக்கு 5 நாள் தேவைப்பட்டது. லெமன் கம்ப்ளீட்டாக நல்லா காஞ்சி வரணும். அது வரைக்கும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சத்தத்தை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவு ட்ரையாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவு நல்லா காஞ்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம லெமனுடைய தோலை இது போல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறலாம். லெமன் தோல் வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் லெமனுடைய அந்த தோலை மட்டும் இது போல் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் லெமனுடைய அந்த தோல்கள்லையும் அதிக சத்துக்கள் இருக்குது. அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணலை. அப்படியே தான் நான் இதை பவுடர் பண்ண போகிறேன். வேணும்னா நம்ம ஃபைனலாக கூட சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை லெமன் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக 1 கப் அளவு நமக்கு இந்த லெமன் கிடச்சிருக்கு. இப்போது இதை வச்சு தான் மற்ற பொருட்களை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுட்ரு ஆயிருக்கணும். நம்ம 1 கப் அளவு ட்ரை லெமன் மெஷர் பண்ணோம். அந்த 1 கப்புக்கு நம்ம 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. சுகருடைய அளவு ஒரு கப்புக்கு 2 கப்பு தான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 3 கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம ட்ரை லெமனை நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துகள்கள் இருக்கும். அதை நம்ம இது போல் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 முறை சலிச்சு எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த துகள்கள் இல்லாமல் நமக்கு பெர்ஃபெக்டான ப்ரீமிக்ஸ் பவுடர் கிடைக்கும். இப்போ இந்த வேஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது போல் எல்லா பவுடருமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ வேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் லெமன் டீ போடும்போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ப்ரீமிக்ஸ் பவுடர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் 2 முறை சலிச்சு எடுத்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், வெயிலுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதை நம்ம தோலோடு அரைச்சிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் புதினா இலை கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் மெத்தட் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனும் நல்லா பெரிய சைஸ் லெமனாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறைய ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதம் உள்ள எல்லா லெமனையும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா லெமனையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா லெமன்லையும் நம்ம ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு ஸ்குவீசர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லெமன் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பழத்துலேருந்தும் ஜூஸை பிழிஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு சரியாக 1 கப் அளவு கிடச்சிருக்கு. இந்த தோல்களை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தோல்களில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ரூம் ஃப்ரெஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த ஜூஸை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜூஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகி வரும். இதுக்கு சுகர் இந்த அளவு கொஞ்சம் பெரிய சைஸ் சுகராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பிளேட்லையும் 1/2 கப் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 கப்புக்கு நான் 3 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சுகருக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. நம்ம எடுத்திருக்கிற அந்த ஜூஸ் கம்ப்ளீட்டாக அந்த சுகரில் வந்து அப்சர்வ் ஆகணும், அதுதான் அளவு. இப்போ நம்ம 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஜூஸ் வந்து மேலே தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, ஏன்னா சுகர் வந்து கரைஞ்சிரும். சுகர் கரைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரெசிபி வந்து கரெக்டாக வராது. நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்பூனை வச்சு சுகரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஜூஸ் இருக்கிற இடத்துல சுகரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து அந்த சுகரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் பிளேட்லையும் இதே மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக வந்து சுகரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஜூஸ் வெளியில் தெரியறதுனால நான் இன்னொரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதையும் நல்லா அந்த ஜூஸில் அப்சர்வ் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் எல்லாமே சுகரை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இதை அப்படியே நம்ம ஃபேனுக்கு நேராக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஃபேன்லேயே வச்சு தான் காய வைக்க போகிறோம். இதை கண்டிப்பாக வெயிலில் வச்சு காய வச்சிடக்கூடாது. வெயிலில் வச்சோம் அப்படின்னா இது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நல்லா காஞ்சி வர்றதுக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் தேவைப்படும். இப்போ முதல் நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேல அது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாள் தான் வந்து ஃபேனுக்கு நேராக வச்சேன். பாருங்கள், மேலே நல்லா கட்டியாக கிறிஸ்டல் மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படி விட்டுறக்கூடாது. இது மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம அடியில் வரைக்கும் லேசாக விட்டு இப்படி திருப்பி விடணும். ஏன்னா அடியில் வந்து ஈரப்பதம் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வந்தால் தான் நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது போல் ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகி வரும். இல்லைனா மேலே மட்டும் ட்ரை ஆகிருக்கும், அடியில் நமக்கு ஈரப்பதம் இருக்கும். எனக்கு இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆகி வர்றதுக்கு 4 நாள் தேவைப்பட்டது. இப்போ 4 நாளுக்கு அப்புறமேல அது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகி வந்திருக்கும். இது சத்தத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்டல் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். இது நல்லா ட்ரை ஆயிருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேலே நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈரம் பதம் லேசாக இருக்கும்போது நீங்கள் பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு பவுட்ரு ஃபார்மில் வராது. அப்புறம் நம்ம இந்த கல் உப்பு நம்ம பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் பாருங்களேன், அது மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு சுகர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ண அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சில்லுன்னு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 மெத்தட் ப்ரீமிக்ஸ் பவுடரையும் எப்படி 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற டிப்ஸை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மெத்தடில் லெமனை இது போல் காய வைக்கும் போது ஈவினிங் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேலு இது போல் நம்ம திருப்பி விடணும். நல்லா காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். முடிஞ்சால் ஃபேனுக்கு நேராக வச்சிருங்க. அப்போ தான் ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் அது நல்லா ட்ரை ஆகி வரும். முக்கியமாக அதை நம்ம மூடி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேலு ரிப்பீட்டடாக இதை நம்ம பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரை ஆகி வரும். நம்மளால் 1 இயர் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம லெமன் ஜூஸில் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு கண்டிப்பாக ஃபேனுக்கு நேராக தான் வைக்கணும். கண்டிப்பாக மூடி வைக்கக்கூடாது. காற்றோட்டமான இடத்துல தான் இது இருக்கணும். தினமும் மறக்காமல் கீழே உள்ள பகுதி மேலே வர்ற மாதிரி திருப்பி விடணும். ரிப்பீட்டடாக இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் தினமும் நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக ட்ரை ஆகும். ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும். ஒருவேளை ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நல்லா இது போல் திருப்பி விட்டு நல்லா கம்ப்ளீட்டாக காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வைக்கிறது 1 இயர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்ச லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ண உடனேயுமே நம்ம குடிச்சிருந்தோம். நம்ம ட்ரை லெமனில் அது செஞ்சதுனால அதை நம்ம வெளியிலையோ இல்லை ஃப்ரிட்ஜிலையோ நம்ம அதிக நேரம் வைக்கக்கூடாது. இல்லைன்னா கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். செஞ்சோடனே குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். செகண்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூட ஜூஸை ஃப்ரிட்ஜிலையோ வெளியிலையோ எவ்வளோ நேரம் வச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். 2 மெத்தடில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஹசிஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.